அனைவருக்கும் வணக்கம். பாரிஸ் ஃபேமிலி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இது என்னுடைய முதல் வீடியோங்கிறதுனால எல்லாரையும் ஒரு இனிப்பான சுவையில் சந்திக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செஞ்சுருப்பேன். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் சுவையான முறையில் குதிரைவாலி சர்க்கரை பொங்கல் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: குதிரைவாலி 1 கப், வெல்லம் 2½ கப் அல்லது 2 கப், முந்திரி திராட்சை தேவையான அளவு, தண்ணீர் 5 கப். முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்குங்க. அதில் குதிரைவாலியை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போல் இருந்தாலே போதும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் குதிரைவாலியை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு மூட வேண்டாம், அது பாட்டு கொதிக்கட்டும், அதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணிலாம் சுண்டி அதுக்கு முக்கால் பதத்துக்கு வெந்து வரும். அப்போது நீங்கள் குக்கரில் விசில் போட்டு 1 விசில் இல்லை 2 விசில் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரையிற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் பொங்கி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, பொங்கி வர அளவுக்கு இருந்தால் போதும், அதான் பக்குவம். அதுக்கப்புறம் இதை எடுத்து விசில் அடங்கினதுக்கப்புறம் சமைச்சி வச்சுருக்கிற குதிரைவாலியில் வடிகட்டி அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. திருப்பி அடுப்பு ஆன் பண்ணி அதில் நீங்கள் இதை கொதிக்க வைங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். சுவையான பொங்கல் ரெடி. இதில் நெய் 1 ஸ்பூன் ஊற்றி முந்திரியை நல்லா வறுத்து அதில் கொட்டிடுங்க. திருப்பி திராட்சையை வறுத்து அதில் கொட்டிட்டு வேணும்னா 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம், இல்லைனா வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். ஏலக்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். குதிரைவாலி பொங்கல் சுட சுட தயார். இதில் என்ன ரகசியம்னு கேட்கலாம். நம்ம கடைசியில் வெள்ளைப்பாகை சாதத்தில் ஊற்றி அதை அடுப்பில் வச்சு கிளறி விட்டோம் இல்லைங்களா, ஒரு 2-3 நிமிஷம், அதுதான் ரகசியம். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பாருங்கள், அபார சுவையாக இருக்கும். இதே முறையை நீங்கள் எல்லா பொங்கலுக்குமே ஃபாலோ பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் அரிசிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். இது என்னுடைய முதல் வீடியோங்கிறதுனால வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் பொங்கலோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்னொரு எளிமையான சுவையான டிஷ்ஷோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.